கேட்டுட்டு இருக்காங்க ராதா. அம்மா ராதா கேக்கட்டும்ன்றதால பேசிட்டு இருக்கேன். நான் இவங்க வச்சதுதான் சட்டமா? இப்ப சொல்றேன், நான் வச்சதுதான் சட்டம். என்ன பத்தியா பயந்துட்டாங்க, குரல கூட காணும் பத்தியா? கேட்டீங்களா? கேட்காம என்ன பண்ணுவாங்க? இப்ப தெரியுதா என் நிலைமை என்னன்ட்டு, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுதா? பாத்தீங்களா? இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? அதை விட மோசமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். பாத்துங்க, உங்க பொண்ணு பேசுற பேச்ச பாருங்க, சரியா? இப்பயாவது நீங்களே புரிஞ்சுக்குங்க. நான் நல்லவனா? உங்க அம்மா தான். நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மான்ட்டு. எங்க அம்மாவா? உங்க அம்மா தான். நீங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கீங்க, நான் தான் இங்க சாகுறேன். நல்லா கட்டி வச்சீங்க ஊர்ல இல்லாத பொண்ண. நல்லா ஐயோப்பா சாமி, தயவு செஞ்சு வாயை திறக்காதீங்கன்னா நானா இருக்கவே வாழ்ந்துட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன். இல்லைன்னா வந்து அவன் வைக்கிற ரசத்திலேயே விஷத்தை கலந்து நான் குடிச்சு என்னைக்கே செத்து போயிருப்பேன். ஆமா உண்மைதான். என்ன இதுல பொய்யெல்லாம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். நானா இருக்கவே வாழ்றேன். இல்லைன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான் அவனாவது இந்த டைவர்ஸ் பண்ணிட்டு. ஆமா அம்மா. ஓ அம்மாவா? அம்மா அம்மா. ஏன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேலையே இல்லையா? எப்ப பாரு கூட பேசிக்கிட்டே இருக்கணுமா? ஏன் நிம்மதியா இருக்கிறது பொறுக்கவே பொறுக்காது அவங்களுக்கு? காலையிலே அவங்க குரல் கேட்டாகணுமா? அம்மாப்பா இருக்கட்டும், அம்மாதான். அம்மா ராதா. அம்மா தானே சொன்ன, பஜாரின்னு சொல்லுவேன் நானு. ஏய் பஜாரி எல்லாம் வார்த்தை விடாத, சரியா? வேற என்ன காட்டேரின்னு சொன்னா? காட்டேரியா? இல்ல புள்ள பிடிக்க வந்த பூச்சின்னு சொன்னா? இல்ல இல்ல அம்மாப்பா. அம்மா தான் சொல்றேன், நான் வேற யாருன்னு சொல்லியே. அவங்க தானே குடும்பத்தை கெடுக்க வந்தவங்களே. அது மிகவும் ஆபத்தான மிருகம். குடிய கெடுத்தவங்க. நல்லா வாச்சிருக்காங்க பாரு எனக்குன்னு. அம்மாப்பா பெத்து எடுத்து வச்சிருக்காங்க பாரு. அதான் சொல்றேன், நல்லா பெத்து எடுத்து வச்சிருக்காங்க. தத்திரம் புடிச்சதுன்னு சொல்லி. அறிவு இருக்குதா உங்களுக்கு எல்லாம்? ஆள் வளர்ந்துருக்கா, மூளை வளர்ந்துருக்கா? அம்மாப்பா இருக்கட்டும்டா, அம்மா தான். நானும் இல்லன்னு சொல்லியே. வயசுக்கு மீறி இருக்காங்க பத்தி அவங்க. அவங்க மூஞ்சில முடிச்சா சோத்துக்கு வழி கிடைக்காது. இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அம்மாப்பா நான் அம்மா அம்மான்னா பயந்துருவாங்களா? நான் எனக்கு என்ன பயமா? நீ வேணா பயந்து போ, நான்லாம் பயப்பட மாட்டேன் ஒன்னும். அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துருவாங்களாமே. எத்தனை வீட்டு குடியை கெடுத்தாங்களோ. அம்மா அம்மா அம்மாப்பா. என்னடா இப்ப என்ன சொல்ல வர நீ? என்ன பாத்துக்கலாமா? அவங்கள நான் பாத்துக்கலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சு பண்றாங்க அவங்க? ஊரு உள்ளாத புள்ளைய பெத்துட்டாங்களாம், சும்மா 108 போன் பண்ணி விசாரிச்சுக்கிறாங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. எப்படி இருக்கா எப்படி இருக்கா எப்படி இருக்கான்ட்டு. வேற எதனா வாயில வந்துற போகுது. அத கொஞ்சம் அளந்து பேசு, பார்த்து பேசு. ஓவரா பேசுற அம்மா. என்னடா இதுக்கு மேல பேசு? ஒரு அளவுக்கு தான் வார்த்தைங்க எல்லாம் வரணும். கழுவி ஊத்துவன நானே. ராதா அம்மா ராதா. இருக்கட்டும்டா. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். அம்மான்னு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். நான் பண்றாங்க உங்க அம்மா. நான் எக்ரோ சொல்லு, என்கிட்ட வர சொல்லு, ஒண்டி கொண்டு வர சொல்லலாம். வா வா, அவங்கள நானும் பாத்துக்கிறேன். வா வா. நான் என்ன பண்ணுவா? நான் பண்ணுவேன். கேட்டுட்டு இருக்காங்க ராதா. அம்மா ராதா கேக்கட்டும்ன்றதால பேசிட்டு இருக்கேன். நான் இவங்க வச்சதுதான் சட்டமா? இப்ப சொல்றேன், நான் வச்சதுதான் சட்டம். என்ன பத்தியா பயந்துட்டாங்க, குரல கூட காணும் பத்தியா? கேட்டீங்களா? கேட்காம என்ன பண்ணுவாங்க? இப்ப தெரியுதா என் நிலைமை என்னன்ட்டு, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுதா? பாத்தீங்களா? இந்த பாவம் எல்லாம் உங்களை சும்மா விடுமா? அதை விட மோசமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். பாத்துங்க, உங்க பொண்ணு பேசுற பேச்ச பாருங்க, சரியா? இப்பயாவது நீங்களே புரிஞ்சுக்குங்க. நான் நல்லவனா? உங்க அம்மா தான். நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மான்ட்டு. எங்க அம்மாவா? உங்க அம்மா தான். பேசு. நான் தான் சொல்றேன், அம்மா அடே அம்மா அடின்ட்டு கழுவி கழுவி ஊத்துற. இந்நேரத்துக்குள்ள உங்க அம்மா தும்ப புள்ள தூக்க மாட்டி இருப்பாங்களே. ஏன் ஐயோ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எப்ப பார்த்தாலும் போன பண்ணி பண்ணி எங்களுக்கு சண்டை மூடிட்டு இருப்பாங்க. நீ சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்ட? அதான் நார் நேர கீஷ்டி உங்க அம்மாவை. இவ்வளவு நேரமா நீ கழுவி கழுவி ஊத்துனது உன்னைய 9.5 மாசம் பெத்த தாய், சுமந்து பெத்த தாய். 9.5 மாசம். இதை விட நீ கேவலமா திட்டி இருக்கம்மா உங்க அம்மாவை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் தான் சொல்றேன்ல அம்மா அம்மான்ட்டு. எங்க வைக்க சொல்ற? அவங்க சூசைட் பண்ணிப்பாங்கடி. ஒரு நிமிஷம் கட் பண்ணாதடி.
ஹலோ மாம்ச மாமியாரு இந்த பாரு இப்ப தெரியுதா இதுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. என்னது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணுமா? நீங்களே வந்து சாட்சி சொல்றீங்களா கோர்ட்ல? சந்தோஷம் மாமியாரே சந்தோஷம். ஐயோ உங்க சின்ன பொண்ணு எனக்கு வேண்டாம், அது வேண்டாம் ஒண்ணு பட்டதே போதும். சாட்சி ready நான் வெளியில பாத்துக்கிறேன். ஆமா சாட்சி ரெடி பண்றேன். கட் பண்றேன் மாமியாரே. எப்படின்னா எங்க அம்மாவே மடக்கி போட்டு வச்சிருக்கேன். மடக்கி போடு. தப்பா பேச போறாங்க வெளியில கேட்டாங்கன்னா பைத்தியம். அவன் எனக்கே சாட்சிக்கு ரெடி பண்றேன் எங்க அம்மாவே வச்சு. நீ உன் வாய் வச்சு சும்மா இருக்கணும். நான் தான் சொல்றேன்ல அம்மா அம்மா அம்மான்னு சொல்றேன்ல. அம்மா கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அம்மானாலே ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த ஆம்பளைங்க அலறாங்கடி. சரி ஆனா நீ என்ன உங்க அம்மா கழுவி ஊத்துற? எங்க அம்மாவை நான் தான் கழுவி ஊத்தணும். அது தெரிஞ்சுதானே பேசுற நீ உங்க அம்மான்னு சொல்லிட்டு. நான் தான் சொல்றேன் அம்மா அம்மான்ட்டு. ஏன் அவங்க இப்ப கோவத்துல இருப்பாங்க. ஆமா கூட நான் கோவத்துல கோட்டடிப்பாங்களா உங்க அம்மா? யார் ரவி இந்த மாதிரி இங்க எடுத்து வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணிருப்பாங்கல்ல கரெக்ட்ன்ட்டு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. சொல்ல வேண்டியதானே? எதனா இங்க பேசிட்டு இருக்கா? சத்தியமா சாவடிச்சிருவேன். நான் சொன்ன அப்ப கூட உங்ககிட்ட அம்மா அம்மா அம்மான்னு சொன்னேன். மொட்டையா சொன்னா எப்படிடா? நான் முடி வச்சு தாண்டி சொன்னேன், மொட்டையாலாம் சொல்லலையே. நான் உங்க அம்மா நினைச்சேன்ல. இப்ப அவர் தெரிதா எப்படி? இதான் கர்மான்றது. என்ன கர்மா? ஆமா வினை விதைத்தவன் வினை தான் அறுப்பான். அத நீ சொல்லாத. எப்படி வச்சேன் பாரு அப்ப உனக்கு. உன் வாயில உங்க அம்மாவை கழுவி ஊத்த வச்சானா? என்னைக்காவது ஒரு நாள் என் நேரத்துக்கு போட்டிருப்பாங்களே கயிற மேல. அப்படியா? ஆமா ஆனா மானரோசம் சூடு சூடணும் இல்லாத குடும்பம். அதனால இதெல்லாம் உங்க அம்மாக்கு சகஜம்தான். இதுக்கு மேல எங்க அப்பா திட்டி இருக்காரு. அப்பயே எங்க அம்மா சூசைட் பண்ணாங்க. இப்ப பண்ணிப்பாங்களா? உங்க அப்பா உங்க அம்மாவை திட்டி இருக்காரு, ஜட்டியோட உத வாங்கி இருக்காரு உங்க அம்மா கிட்ட. இப்ப நான் வாங்கிட்டு இருக்கேன். உங்க அப்பாக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவரு உங்க அம்மா கிட்ட மாட்டிட்டு இருக்காரு, நான் உங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். புரிஞ்சா சரி. ஆமா வாடி.